ரியாக்ட் இந்த பேரை நீங்க ஐடி ஃபீல்ட்ல எங்க போனாலும் கேட்டுட்டே இருப்பீங்க இல்லையா? சரி, அப்படின்னா என்ன அது? வாங்க அடுத்த 60 செகண்ட்ல இது சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். நம்மளோட முதல் பார்ட்ல ரியாக்ட்னா என்னன்னு பார்க்க போறோம். சிம்பிளா சொல்லணும்னா ரியாக்ட்ங்கிறது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி. இதோட முக்கியமான வேலை என்னன்னா, நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற யூசர் இன்டர்ஃபேஸை உருவாக்குறது. அதுவும் எப்படி தெரியுமா? ஒரு பெரிய வெப்சைட்டை குட்டி குட்டி லெகோ பிளாக்ஸ் மாதிரி தனித்தனி காம்போனன்ட்ஸா பிரிச்சு ஈஸியா கட்டுற மாதிரி பண்ணிடும். இத 2013ல யார் உருவாக்குனாங்க தெரியுமா? ஃபேஸ்புக். இப்போ மெட்டான்னு சொல்றோம் இல்லையா? அவங்க தான். இன்னைக்கு நம்ம டெய்லி யூஸ் பண்ற ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், வெப்னு பல பெரிய ஆப்ஸ் ரியாக்ட்ல தான் ஓடிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க அதோட பவர் எந்த லெவல்ல இருக்கும்னு. சரி, ரியாக்ட் எப்படி வேலை செய்யுது? அதுக்கு 3 முக்கியமான கொள்கைகள் இருக்கு. முதல்ல, எல்லாமே தனித்தனி காம்போனன்ட்ஸ். ரெண்டாவது, நாம என்ன வேணும்னு சொன்னா மட்டும் போதும், அதுவே எப்படி செய்யணும்னு பாத்துக்கும். மூணாவது, டேட்டா எப்பவுமே ஒரே டைரக்ஷன்ல தான் போகும், அதனால குழப்பத்துக்கே இடமில்லை. இந்த காரணங்கள்னால தான் இன்னைக்கே உலகத்திலேயே நம்பர் 1 வெப் ஃப்ரேம்வொர்க்கா ரியாக்ட் இருக்கு. ஆனா அதோட உண்மையான மேஜிக்கே வேற. அதுதான் அதோட வேகம். அப்படி என்னதான் அதுல இருக்கு? எப்படி அவ்ளோ வேகமா வேலை செய்யுது? வாங்க அடுத்த பாட்டுல பார்க்கலாம். ரியாக்டோட அந்த ராக்கெட் வேகத்துக்கு பின்னாடி ஒரு மேஜிக் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அது என்ன தெரியுமா? அதுதான் வெர்ச்சுவல் டாம். நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு கேள்வி இருக்கும், மத்த டெக்னாலஜியை விட ரியாக்ட் மட்டும் ஏன் இவ்ளோ ஸ்பீடா இருக்குன்னு? அதுக்கு காரணம் ரொம்ப சிம்பிள். ஒரு வெப்சைட்டோட ஒரிஜினல் ப்ளூ பிரிண்ட் தான் ரியல் டாம். இந்த ப்ளூ பிரிண்ட்ல சின்னதா ஒரு மாற்றம் செய்யணும்னா கூட ரொம்ப மெதுவா அதிக செலவுல தான் பண்ண முடியும். ஆனா ரியாக்ட் ரொம்ப ஸ்மார்ட். அது என்ன பண்ணும்னா, அந்த ஒரிஜினல் ப்ளூ பிரிண்டோட ஒரு ஜெராக்ஸ் காப்பிய மெமரியில வச்சுக்கும். அதுதான் வெர்ச்சுவல் டாம். இந்த ஜெராக்ஸ்ல வேலை செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப வேகம். சரி, இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? முதல்ல ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும்போது ரியாக்ட் உடனே ஒரு புது ஜெராக்ஸ் காப்பி எடுக்கும். ரெண்டாவதா, அந்த பழைய ஜெராக்ஸுக்கும் புது ஜெராக்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னு மட்டும் கரெக்டா கண்டுபிடிக்கும். கடைசியா அந்த சின்ன வித்தியாசத்தை மட்டும் நேரா போய் ஒரிஜினல் ப்ளூ பிரிண்ட்ல அப்டேட் பண்ணிடும். முழுசா மாத்தாம எங்க தேவையோ அங்க மட்டும். இதுதான் அந்த வேகத்தோட சீக்ரெட். இதனால என்ன ஆகுது? குறைஞ்ச வேலை, ஆனா பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். சரி, ரியாக்டிவ் இவ்ளோ சூப்பரா இருக்கு. அப்போ மத்த ஃப்ரேம்வொர்க்ஸ் எல்லாம் என்ன ஆச்சு? அடுத்த பார்ட்ல ரியாக்டுக்கும் மத்த ஜாம்பாவான்களுக்கும் ஒரு பெரிய போட்டியே வச்சிடலாம். இப்போ டெக் உலகத்தோட 3 பெரிய தலைகளுக்கு நடுவுல ஒரு போட்டி. ஒரு பக்கம் ரியாக்ட், இன்னொரு பக்கம் வியூ. அதுக்கு ஆப்போசிட்ல ஆங்குலர். யாரு பெஸ்ட்? வாங்க பார்க்கலாம். முதல்ல ரியாக்ட். இது ஒரு லைப்ரரி. உங்களுக்கு வேண்டிய டூல்ஸை மட்டும் கொடுக்கும். நீங்க உங்க கற்பனைக்கு ஏத்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனை உருவாக்கிக்கலாம். அடுத்து வியூ. இத கத்துக்கிறது ரொம்பவே ஈஸி. ரொம்ப வேகமா ஒரு ப்ராஜெக்ட முடிக்கணும்னா இதுதான் பெஸ்ட் சாய்ஸ். கடைசியா ஆங்குலர். இது ஒரு முழுமையான பேக்கேஜ். ஒரு பெரிய கம்பெனிக்கு ரொம்ப பெரிய அப்ளிகேஷனை உருவாக்கணும்னா இது ஒரு உறுதியான கட்டமைப்பை கொடுக்கும். சுருக்கமா சொல்லணும்னா, புதுசா ஆரம்பிக்கிறவங்களுக்கு வியூ ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஒரு பெரிய சப்போர்ட், நல்ல நெகிழ்வுத்தன்மை வேணும்னா ரியாக்ட். ஒரு பெரிய என்டர்பிரைஸ் லெவல் ப்ராஜெக்ட்டுக்கு உறுதியான கட்டமைப்பு வேணும்னா ஆங்குலர். சிம்பிள். ஆனா இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிற ரியாக்டோட டிசைன்லயே ஒரு சின்ன ஓட்டை இருக்கு. ஒரு மறைக்கப்பட்ட குறைபாடு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கா? அடுத்த பாட்டுல அந்த சீக்ரெட்டை உடைக்கலாம். ரியாக்ட்ல என்ன குறைபாடு இருக்க முடியும்னு யோசிக்கிறீங்களா? வாங்க அந்த மறைக்கப்பட்ட உண்மையை பத்தி இப்ப பார்க்கலாம். ஒரு முக்கியமான ஆய்வு கட்டுரை என்ன சொல்லுதுன்னா, ரியாக்ட் கட்டமைக்கப்பட்ட விதத்துக்கும் இப்போ இருக்கிற நவீன வெப் அப்ளிகேஷன்களோட தேவைக்கும் நடுவுல ஒரு அடிப்படை முரண்பாடு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த பிரச்சனை எங்க தலையெடுக்குதுன்னா, மைக்ரோ ஃப்ரண்ட்-எண்ட்ஸ்னு ஒரு மாடர்ன் அப்ரோச்ல தான். அப்படின்னா என்னன்னா, ஒரு பெரிய வெப்சைட்டை குட்டி குட்டி தனித்தனியா இயங்குற பகுதிகளா பிரிக்கிறது. ஒவ்வொரு டீமும் அவங்கவுங்க வேலையை மட்டும் பார்ப்பாங்க. இங்கதான் பிரச்சனையே. ரியாக்ட் என்ன நினைக்குதுன்னா, எல்லாமே ஒரே கண்ட்ரோல்ல, ஒரே வெர்ச்சுவல் டாம்லே இருக்கணும்னு. ஆனா மைக்ரோ ஃப்ரண்ட்-எண்ட்ஸ்க்கு என்ன தேவை? ஒவ்வொரு பகுதியும் தனித்தனியா சுயமா இயங்கணும். ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாம இருக்கணும். இந்த 2 கான்செப்டும் நேர் எதிரானது. இதுதான் அந்த பெரிய குறைபாடு. அப்போ ரியாக்டோட கதை முடிஞ்சதா? இந்த பெரிய சவால அது எப்படி எதிர்கொள்ள போகுது? ரியாக்டோட அடுத்த மூவ் என்ன? வாங்க நம்ம கடைசி பார்ட்ல இதற்கான விடைய தேடுவோம். நம்ம சீரீஸோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இத்தனை சவால்களுக்கு நடுவுல ரியாக்டோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது பார்க்கலாம் வாங்க. ரியாக்டோட பெரிய பலமே அது காலத்துக்கேத்த மாதிரி தன்னை மாத்திக்கிறது தான். பாருங்க, 2013ல ஆரம்பிச்சு ஹூக்ஸ்,
கன்கரண்ட் ஃபீச்சர்ஸ்னு பல அப்டேட்டுகளை கடந்து இப்போ சர்வர் காம்போனன்ட்ஸ் வரைக்கும் வந்து நிக்குது. இதோட வளர்ச்சி அசாதாரணமானது. அடுத்து என்ன? இன்னும் பல ஆச்சரியங்கள் காத்திருக்கு. சர்வர்லயே ரெண்டர் ஆகுற சர்வர் காம்போனன்ட்ஸ், யூசருக்கு பக்கத்திலேயே இருந்து வேலை செய்யற எட்ஜ் ரெண்டரிங்னு நம்ம ஆப்ஸோட வேகத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போற பல புது விஷயங்கள் லைன்ல இருக்கு. ஆனா கடைசியா ஒரே ஒரு கேள்விதான். டெக்னாலஜி ஒவ்வொரு நாளும் மாறிட்டே இருக்கு. மைக்ரோ ஃப்ரண்ட்-எண்ட்ஸ் மாதிரி புது புது ஆர்கிடெக்சர் வரும்போது ரியாக்ட் தன்னோட நம்பர் 1 இடத்தை தக்க வைக்குமா, இல்ல வேற ஒரு புது டெக்னாலஜி இதை ஓவர்டேக் பண்ணுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க.